ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா பிளெண்டர் வீடியோ பார்க்க போறோம். இந்த பிளெண்டர்ல இப்போ புதுசாக வாங்கினதான், இது மூணாவது டைம் வாங்கியாச்சு. மூணாவது டைம் வாங்கினதுதான். இதுல வந்து என்னென்ன இருக்கு அப்படிங்கறத ஐசா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இப்போ அது எப்படிங்கறத அவங்களுக்கு பண்ணியும் காட்டுவாங்க. அதை வச்சு இது வந்து செகண்ட் டைம் வாங்கியிருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் ஆக்சுவலி என்னன்னா பேபிக்கு வந்து பிளெண்டர் தான் யூஸ் பண்ணணும்னு டிசைட் பண்ணிட்டோம். பிகாஸ் மிக்ஸி யூஸ் பண்ணா வந்து மசாலா ஐட்டம் எல்லாமே இதாகிறதுனால அதை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. டயரியா அந்த மாதிரி பாப்பாக்கு வரும்னு சொல்லிட்டு அந்த பிளெண்டர் வாங்கணும். கொஞ்சம் 800 சம்திங் தான் வந்துச்சு. அது வந்து ஒர்க்கே ஆகல சுத்தமா. ஒரு 2 டைம்ஸ் பண்ணோம். ஹீட் ஆயிடுச்சு. ஹீட் ஆனோன்னா ஹீட் ஏன் ஆச்சுன்னா கேக் வந்து பண்ணணும் பீட் பண்ணணும்னு சொல்லிட்டு அதை யூஸ் பண்ணுவோம். அது வந்து அந்த அளவுக்கு பவர் இதாகாது. ஸோ அதனால இப்ப இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது இப்ப அதுலயும் இது பிளெண்டர் மட்டும் தான் யூஸ் பண்றோம் பாப்பாக்கு மட்டும். மற்ற எதுவுமே இன்னும் யூஸ் பண்ணல. சாப்பர் ஒரு வாட்டி யூஸ் பண்ணிருக்கோம். அந்த வீடியோ தான் நான் உங்களுக்கு காட்டினேன். ஓகேவா? போன வீடியோ ஷார்ட்ஸ்ல பாத்திருக்கீங்கன்னா. ஸோ இது வந்து 4மே இருக்கு. இதை ஓபன் பண்றேன். இந்த பாக்ஸ்ல வந்து இதுதான் மெயின் பார்ட். இதுதான் ஃபுல் ஹெட்டே. இதுதான். இதை வச்சுதான் அந்த ஃபுல்லாவே யூஸ் பண்ண போறோம். 4 பார்ட்ஸுமே. ஸோ இது இருக்கு. இதுதான் இந்த பிளெண்டர். ஆமா, இது வந்து நாங்க பாபாக்கு மட்டும்தான் யூஸ் பண்றோம். ஆனா வந்து இது ஸ்மூத்தி அந்த மாதிரி எல்லாமே யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பாருங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு, வெயிட்டா இருக்கு. இது வந்து ஸ்டீல்ல கொடுத்துருக்காங்க. ஈஸியா வாஷ் பண்ணலாம். ஆனா போன வாட்டி இதெல்லாம் இப்படிலாம் இருக்கல. கொஞ்சம் லைட் வெயிட்டடா இருந்துச்சு. ஸோ அந்த ஹீட் தாங்கவே தாங்காது. இது வந்து கொஞ்சம் நல்லா 400 வாட். நல்லா யூஸ் பண்ணலாம். லாங்கா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வெயில் டயத்துல மோர் இது பண்ணிடலாம். மோருக்குலாம் யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல. நான் வந்து இது வந்து இதுவுமே பீட்டர் தான். அந்த எக்குக்கு கேக்குக்கு இதுதான் அந்த போன இதுலயும் யூஸ் பண்ணுவோம். ஆமா, இதை யூஸ் பண்ண போய் தான் உடஞ்சிருச்சு. ஐ மீன் ஒர்க் ஆகாம போயிடுச்சு ஹீட் ஆகி. பட் ஆனா இது வந்து ஸ்ட்ராங்கா பவர் 400 வாட்னால இது யூஸ் பண்ணலாம். இது எதுக்கு யூஸ் பண்றது? இது வந்து நான் யூஸ் பண்ணதுலாம் பார்த்திருக்கேன். இது வந்து காஃபி வந்து அந்த ஃபோம் ஆகும்ல, நுர வருது. அது வந்து காட்டுறோம். நாங்க பண்ணி வச்சிருக்கோம். நாங்க ட்ரை பண்ணதே கிடையாது. அப்புறம் வந்து இது வச்சுதான் ஏதோ பண்ணுவாங்க. செட் பண்ணிதான் ஆமா, இதுதான் ஃபைனல் சாப்பர். இதுவும் நான் காட்டியிருக்கேன் போன வீடியோல. இதுதான் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணலாம். ஆனியன் இதையும் நாங்க பண்ணி காட்டுறோம். இது ஒரு செட்டு. அவ்வளவுதான். இது என்ன பண்ண போறீங்க? அப்புறம் இது 4th ஒன்னு. இந்த 4 வச்சு பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் இதுதான் நான் பண்ணதே இல்லை. இந்த ஃபோம் ஆகுறது. இந்த ஃபோம் ஆகுறது தான் பண்ணதே இல்லை. ஸோ இதை ட்ரை பண்ணி பார்க்க போறோம். இதை எடுத்துட்டு இதுக்குள்ள போடணும். ஆமா, இது போட்டுட்டு ஹெட்டை ஃபிட் பண்ணிட்டு, ஆமா இது இதுல ஃபிட் பண்ணி கரெக்டா அது பார்த்து ஃபிட் பண்ணிட்டா இந்த மாதிரி இருக்கும். நார்மலா நம்ம இது பண்றதுதான். ஆக்சுவலி இது நாங்க இப்ப சும்மா ரூம்ல உட்காந்து பண்ணிட்டு இருக்கோம். இதுல செட் பண்ண போறோம். இப்போதைக்கு சூடான மில்க் இருக்கு. இதுல பண்ண போற மூஞ்சில எல்லாம் படுமான்னு எனக்கு தெரியல. இல்ல இது படாது. நான் யூஸ் பண்ணிருக்கேன். நான் ஒரு வாட்டி ட்ரை பண்ண போறேன். ஃபோட்டோஸ்ல காட்டுறேன். ஆக்சுவலி ஃபோம் ஆகுது. ஆனா அவ்வளவு ஒன்றும் இல்லை. நம்ம வேணா சுகர் போட்டு பார்க்கலாம். இப்போ ஃபோம் ஆகுதான்ட்டு ஆகுது. பட் ஆனா எனக்கு ஒன்றும் ரிசல்ட் தெரியுற மாதிரி இல்லை. ஸோ ஒரு ஸ்பூன் வந்து இதை போடலாம். சுகர் போட்டு சிரப் வச்சிருக்கேன். சாக்லேட் சிரப், காஃபி பவுடர்லாம் எங்க வீட்டுல இப்ப இல்லை. அதனால இதை கொஞ்சம் போடலாம். அதே பிளெண்டர் எடுத்து பண்ணி பார்ப்போம். ஓகேவா? இதுல ஆக்சுவலி 3 பவர் மூடு இருக்கு போல. டர்போன்னு டர்போன்னு இருக்கு. அது செம்ம ஸ்பீடா போகும் போல. இந்த கப்பு பத்தலன்னு நினைக்கிறேன். இல்லாட்டி உள்ள வச்சு பண்ணுமான்னு தெரியல. நான் ரிஸ்க் எடுக்கல ஆக்சுவலி. ஆமா,
இப்ப கொஞ்சம் ஆயிருக்கு, ஃபோம் வந்திருக்கு. ஆக்சுவலி இதுதான் இவ்வளவுதான் கப்புல இருந்துச்சு. ஆனா இப்ப கொஞ்சம் ஃபோம் ஆகி அதிகமாயிருக்கு. இதுதான் அதோட ப்ராசஸ். ஸோ வந்து நெக்ஸ்ட் வந்து சாப்பர் பார்க்க போறோம். சாப்பர்ல வந்து இது வந்து இந்த மூடி, இந்த இது ஒண்ணு இருக்கு. வச்சிருக்க வெஜிடபிள்ஸ் ஃபர்ஸ்ட் கேரட்டை போட்டு பார்க்கலாம். பெருசு பெருசா கொஞ்சம் இந்த மாதிரி கட் பண்ணி போடுறேன். எப்படி வருதுன்னு தெரியல. நம்ம நார்மலா எமர்ஜென்சிக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கணும். ரெகுலரா யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தா அது போயிடும். அவ்வளவுதான். இல்ல போகுமான்னு தெரியல. ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. பட் யூஸ் பண்ணிக்கலாம். இதே மிஷின் சேம் அதே ஹெட் வச்சு யூஸ் பண்றோம். அவ்வளவுதான் ஒரு தடவை க்ளோஸ் ஆகணும். அவ்வளவுதான். இப்ப வந்து இந்த சொன்ன டர்போன்னு இருக்கு. இங்க வந்து பவர் இருக்கு. டர்போனா கொஞ்சம் ஸ்பீடா வரும் போல. எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. நார்மலா இது வந்து இந்த ஸ்பீட். இது வந்து பவர் அதிகமா இருக்காங்கனால ஈஸியா இதாகுது. நார்மலே நல்லா இருக்கு. நல்லா குட்டியா பாருங்க, இந்த மாதிரி கட் ஆயிடுச்சு. லாக் ஆயிடுச்சு. அந்த எட்ஜஸ் எல்லாம் கரெக்டா க்ளோஸ் ஆயிருக்கான்னு பாத்துக்கோங்க. அதே மாதிரி எடுத்துட்டு எவ்வளவு சிம்பிளா முடிஞ்சிருச்சு ஒர்க்கு. எவ்வளவு ஈஸியா வந்துச்சு பாருங்க. கண்ணே எரியுது எனக்கு. அதுக்கப்புறம் வந்து இது இருக்கு விஸ்கரு, அப்புறம் இந்த பிளெண்டர் இருக்கு. இது வந்து ஜஸ்ட் மிக்ஸி மாதிரி தான். என்ன இப்படி வச்சுட்டு இது இப்படி செட் பண்ணிட்டு இது உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல வரும்போது வச்சுட்டு பிளெண்ட் பண்றது மட்டும்தான் பாப்பாவோட இது. ஸோ இதுவும் அரைச்சிடும். ஸ்மூத்தி எல்லாம் பண்ண யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் இது வந்து விஸ்கர் தான். இதுக்கு ஹேண்ட் விஸ்கர் நம்ம நார்மலா வச்சிருப்போம்ல, பீட்ரு முட்டை அதெல்லாம் பண்ணுவோம். ஆக்சுவலி இது நாங்க கேக் பண்றப்ப அந்த வீடியோல காட்டுவோம். அது கண்டிப்பா ஆனியன் கட் பண்ணதே கண்ணே எரியுது. ஆமா, பண்றப்ப இது காட்டுறோம். ஸோ இவ்வளவுதான், இது எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. நாங்க வந்து கண்டிப்பா வந்து கேக் வீடியோ எல்லாமே இந்த பிளெண்டர் எல்லாத்தையும் வச்சு யூஸ் பண்ணிட்டு போடுவோம் கண்டிப்பா. ஸோ எல்லாரும் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. உங்க சப்போர்ட் தான் வேணும். ஆமா. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.